அதாவது என் நைனா வந்து அவருக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மூகாம்பிகை கோயிலுக்கு போனாராம். கர்நாடகாவில் அது எந்த ஊரில் இருக்குன்னு மறந்துட்டேன். அந்த கோயிலுக்கு போனாராம். போன இடத்துல ஜனனி அப்படின்ற பேரை அங்கேருந்து ஏதோ கல்வெட்டில் பார்த்துருக்குறாரு. பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா அதுக்கு ஜெயனின் தான் பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அந்த கோயிலே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முதல் குழந்தை கண்டிப்பாக பொம்பளை பிள்ளையா பிறக்கும், அதுக்கு ஜெயனின்னு பேர் வைப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அண்ணன் வந்து பிறந்துட்டான். ஸோ ஜெயனின்னு பேர் வைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயனின்னு பேர் வச்சுருவோன்ட்டு எங்கள் அம்மா கன்சீவ் ஆனேன்னு இது கண்டிப்பாக கேர்ளாக பிறக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு என்னென்னலாம் பண்ணி பழனி மலைக்கெல்லாம் வேண்டி கடைசியில் நான் பிறந்தானா. அப்புறம் எனக்கு ஜானின்னு பேர் வச்சாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தூக்கி போட்டு மிதிச்சாங்க. எதுக்கு ஆசையாக பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு தூக்கி போட்டு மிதிப்பானே? வேண்டாவிருப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையாகி போச்சு. சோப்பா முடியலை. இவங்க பேர் வைப்பாங்களாம், அதுக்கப்புறம் கண்டிக்கிறேன்ற பேரில் தூக்கி போட்டு மிதிப்பாங்களாம். ஒருவேளை ஜெயனின்னு பேர் வைக்காம எனக்கு எஸ்ஸில் தான் பேர் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் முடியாது, நான் ஜனனின்னு தான் வைப்பேன். எங்கள் அப்பா வச்சாராம். சனனின்னு வச்சுருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருக்க மாட்டாங்களோ? இருந்திருக்கலாமா இருக்கும், யாருக்கு தெரியும். ஐயோ, ஜெயனின்னு பேர் வச்சதுனால நம்ம கிளு 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 கிளுன்னு வாழ்க்கை போகுது. சரணின்னு பேர் வச்சுருந்தா வாழ்க்கை எப்படி போயிருக்குமோ? சும்மாவே 90s கிட்ஸுக்கு வாழ்க்கை கிளு 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 கிளுன்னு தான் போகுது. இது வேறு நியூமராலஜி பார்க்குறேன் எங்கள் அம்மா அடுத்து ஜெயனிக்கு 2 எண் போட்டு. ஐயோ குடும்பப்படுத்தி என்ன. நல்ல வேலை நியூமராலஜி இங்கிலீஷுக்கு தான் இருக்குது. இதே தமிழில் இருந்துருந்துன்னா ரொம்ப கஷ்டம். தமிழ் தப்பிச்சிச்சுரா சாமி நியூமராலஜிக்கிட்ட இருந்து. முடியலை. என்னவோ பேசாமல் ஜனனின்லாம் பேர் வைக்காம எஸ்ஸில் பேர் வைக்கணும், சாணாவில் பேர் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல. பேசாமல் எனக்கு சா அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஜெயனின்னு பேர் வைப்பார். ஆனால் ஜெயனின்னு கூப்பிட்றது கம்மி. ஏ இருமை, ஏ பண்ணி, ஏ கனியனே இப்படின்னு தான் கூப்பிட்றது. அப்படி இல்லாட்டி என் பொண்ணு பிறக்கிற வரைக்கும் எங்கள் அத்தை பேரை சொல்லி கூப்பிடுவார் என்ன. என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் என் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆக மொத்தம் இவர் ஆசாசியாக வச்ச பேரை சொல்லி இவர் கூப்பிட்டது ரொம்ப கம்மி. ஏன்னா மறந்துடும். முடியலை. என்ன டிசைன் பா? சீரியஸாக எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன டிசைன் கேட்டால் பாடிடுவாங்க.